முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. ஹாய், வெல்கம் டு சட்டுப்பட்டு சமையல். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பட்டு சமையல்ல ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்னன்னா ஃப்ரைட் ப்ரான். அதாவது நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வந்து ப்ரானை வந்து நிறைய இந்தியன் மசாலா வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியன் மசாலா இல்லாமல் கான்டினென்டல் ஸ்டைலில் ப்ரான் பண்ண போகிறோம். அந்த ப்ரான் வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் பார்ப்போமா. சால்ட், கார்ன்ஃப்ளவர், ஒயிட் பெப்பர், ப்ரான், ஆயில், எக், லெமன் ஜூஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ் வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு மேலே ஆயிலை போட்டு சூடு பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு மேலே பேன் வச்சு அதுல கடாயில் ஆயில் போட்டு சூடு பண்ணுறோம். சைடில் வந்து இது தேவையான மேரினேஷன் இப்போ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், சால்ட் ஆட் பண்றேன். இப்போ நம்ம இங்க வச்சிருக்க லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து எக் வந்து இதில் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இதில் வாட்டரை ஆட் பண்ணலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணலாம். ஏன் வந்து நான் முன்னாடி வாட்டரை ஆட் பண்ண வேணா சொல்றேன்னா, நம்ம முன்னாடி ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து கரெக்டா மிக்ஸ் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்கோசம் நான் சொல்றேன். நம்ம நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு வாட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ நல்லா பீட் பண்ணலாம். இப்போ இங்க வச்சிருக்க ப்ரான் வந்து நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ப்ரான் வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி நல்லா வச்சிருக்கேன். முக்கியமாக வந்து இதில் லெமன் ஜூஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 நம்பர் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பேட்டரில் இருக்க ப்ரான் வந்து நல்லா ஊறணும். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கு பிறகு நம்ம க்ரம்ஸ் இந்த பிளேட்டில் போட்டு நம்ம டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் வந்து நிறைய பெப்பர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா, குறைந்த தனியாக தூள், மஞ்சள் தூள், மிளகாய் பவுடர் எல்லாமே போட்டு நம்ம பண்ணோம். ஒரு காரசாரமாக பண்ணோம். எப்பவுமே வந்து நம்ம காரசாரமாக சாப்பிட்டு பழகிடுச்சு. அந்த டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது விதமான ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது சில பேர் என்னடா இதில் காரமே இல்லை, எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பேட்டரியில் இருக்க இந்த ப்ரானை வந்து இந்த அழகா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. ஏன்னா சட்டுப்பட்டோட கான்செப்டே அதுதான். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபிலாம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா டிப் பண்ணி போடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ப்ரான் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் இந்த ப்ரான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ்ல நான் டிப் பண்ணி நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போ அழகா டர்ன் பண்ணலாம். இந்த ப்ரான் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஃப்ரை பண்ணி என்ன அந்த ப்ரான் வந்து லைக் ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் நான் சொல்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். நம்ம ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். மெயின் கோர்ஸோட சாப்பிட்றீங்கன்னா இந்த சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட முடியும். அந்த டைமில் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வீட்டில் ஒரு டிஷ்ஷை நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீங்க டிஷ்ஷு, ஓகே ஷெஃப் தீனா சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்கள் பண்ணுவீங்க. அந்த டைமில் அந்த டிஷ் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. சில பேருக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? அதனால சொல்கிறேன், நீங்கள் டிஷ்ஷை வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதெல்லாம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ போடுறேன் ரேஷியோ, அதாவது எவ்வளோ ஸ்பூன்ஸ்
சால்ட் போடுறேன், சில்லி பவுடர் எவ்வளோ போடுறேன், சால்ட் லெமன் ஜூஸ் எவ்வளோ போடுறேன், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ப்ரான் வந்து அழகா நான் இந்த பிளேட் எடுத்து வைக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரானை எடுத்துட்டேன். பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. நீங்க தொடும் போது தெரியும் உங்களுக்கு, வீட்டில் ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கு தெரியும். இப்போ இதாங்க ஃப்ரைட் ப்ரான்ஸ், சூப்பரா இருக்கு. நம்ம எப்பவுமே நிறைய ஃப்ரைட் ப்ரான்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், நிறைய மசாலா, நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து. ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவல் பொரி